ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்பு ஃபேமிலி சேனல்லேருந்து உங்கள் செல்வா பேசுகிறேன். நீங்கள் ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிசிக்கு இப்படி படிக்காதீங்க அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். என்ன எல்லோரும் டிஎன்பிசிக்கு இப்படி படிங்கன்னு போடுவார், இவர் என்ன டிஎன்பிசி இப்படி படிக்காதீங்கன்னு போடுவார்னு எல்லாம் யோசிக்கலாம். தயவுசெய்து நான் அந்த சொல்கிற தவறுகளை எல்லாருமே பண்ணியிருப்போம். அதனால தான் இன்னும் டிஎன்பிசியில் நம்மளால் வேலைக்கு போக முடியலை. இது என்ன தவறுன்னு நான் சில இது சொல்கிறேன். அது நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணாமல் இருங்க. கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருமே ஸ்கூல் புக்கை யாருமே ஃபுல்லாக படிக்கிறதே கிடையாதுங்க. 6th to 12th வரைக்கும் கம்பல்சரியாக தமிழ், சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு இந்த 4 சப்ஜெக்டையும் 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பல்சரியாக படித்தா மட்டும்தான் நம்மளால் டிஎன்பிசிக்குள்ளே போக முடியும். ஏன்னா நம்ம அப்படி படிக்கிறது கிடையாது. எல்லாருமே படிக்கிறது தமிழும் சோஷியல் சயின்ஸ் மட்டும் படிப்பாங்க. ஆனால் சயின்ஸு, மேக்ஸு இதை தொடுறதே கிடையாது. அப்படி இருந்தால் நம்மளால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கம்பல்சரியாக பதில் எழுதவே முடியாது. ரெண்டாவது, படிக்கிற ப்ரொசீஜரு. நம்ம தமிழ் படிப்போம், தமிழ் புக் எடுக்கிறோமா, அந்த பாடத்தில் என்ன கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அதை மட்டும் அப்படி அண்டர்லைன் பண்ணுறது. இல்லைன்னா ஒரு ஹெட்டிங்லேயே அவங்க வேறு மாதிரி லெட்டரில் எழுத்தில் கொடுத்துருப்பாங்க, கலர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதைத்தான் கேட்பாங்கன்ட்டு அதை அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது. அந்த தவறை யாருமே தயவுசெய்து செய்யாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாடம் படிக்கிறோமா, அதில் அந்த ஃபஸ்ட்டு பாராகிராஃபில் இருந்து கடைசி வரைக்கும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாராகிராஃபாக படித்து அதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும், இதில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து படித்தா மட்டும்தான் இதில் நம்ம பாஸாகவே ஆக முடியும். நம்ம அந்த இது பண்ணுறதே கிடையாது. அது முக்கியமான கொஸ்டினா இது முக்கியமான கொஸ்டின்னு அதுன்னு படிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போயிடும். அந்த தவிர யாருமே பண்ணாதீங்க. ஒரு பாடம் படித்தீங்கன்னா இருந்து கடைசி வரைக்கும் அதை கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா டிஎன்பிசியில் இப்போ முந்தி மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறதே கிடையாது. அந்த முக்கியமான கொஸ்டின்னு அண்டர்லைன் பண்ணி அப்படிலாம் யார் கண்ணுக்கும் அந்த கொஸ்டின் படாதமாக இருக்கும். அந்த கொஸ்டினை தான் அவங்க எதிர்பார்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம புக்கை கம்பல்சரியாக எல்லா கண்டென்ட்டுமே நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம செய்கிற தவறு என்னென்னா, இப்போ ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு தமிழே இப்போ 6th படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 6th படிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், யூடியூப்பு பார்ப்போம், இல்லை ஆன்லைன் புக் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி படிப்போம். அந்த தவறு தயவுசெய்து யாருமே செய்யாதீங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்களா, 6th to 12th வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக எல்லா பாடத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் படிங்க. யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், இல்லை ஆன்லைனில் புக்கு ஆர்டர் பண்ணி படிங்க, அது செய்யுங்க. அது யாரையும் செய்ய வேண்டாம்னு சொல்லலை. ஸ்கூல் புக்கை படிக்காமல் தயவுசெய்து எந்த மெட்டீரியலுக்குமே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு படியில் இறங்குறோம், ஃபஸ்ட்டு படியில் இறங்குறோம்னா அதே ஸ்டெப்பில் லாஸ்ட் படி வரைக்கும் நம்ம இறங்கணுங்க. இறங்கினா தான் அந்த இதில் நம்ம கடைசியில் கீழே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு படியிலேருந்து என்ன பண்ணுறோம், அடுத்த இதுக்கு தவிடுறோம், அடுத்ததில் ஜம்ப் பண்ணிடுறோம். அப்போ நம்ம அந்த படியிலையும் போகாமல் இந்த படியிலையும் போகாமல் கடைசியில் கீழே தாங்க விடுவோம். அந்த தவறை யாருமே பண்ணாதீங்க. மூணாவது, நீங்கள் சயின்ஸை யாருமே படிக்கிறதே இல்லைங்க. சயின்ஸ் என்ன ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க, அதை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சயின்ஸ் எவ்வளவோ மெயின். சயின்ஸ் கம்பல்சரி படித்தே ஆகணும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்காட்டாலும் ஒரு 8th-லேருந்து 10th வரைக்கும் அது இருக்கிற சயின்ஸு புக்கை கம்பல்சரியாக நீங்கள் படித்தே ஆகணுங்க. அதில் இருக்க முக்கியமான கொஸ்டின்லாம் தெரிஞ்சே ஆகணும். அப்படின்னா தான் நம்மளால் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணவே முடியும். ரெண்டாவது, அடுத்து ஆன்லைனில் ஏகப்பட்ட புக்கு இருக்குங்க. அந்த புக்கு ஒவ்வொன்றும் பார்த்தா பெரிய பெரிய புக்காக இருக்குது. அந்த புக்கை பேஜ் எத்தனை பேஜுன்னு திருப்பி பார்க்குறக்கே நம்மளால் நேரம் கிடைக்காது நமக்கு. அந்த மாதிரி புக்கெல்லாம் பெரிய பெரிய புக்காக போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிக்காமல் நீங்கள் எந்த புக்கையும் வாங்கி தயவுசெய்து படிக்கவே வேண்டாம். ஸ்கூல் புக்கை கம்பல்சரியாக நீங்கள் ஃபஸ்ட்டில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்காட்டாலும் 10th வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக சிலபஸ் வைஸாக படித்தே ஆகணுங்க. அதுக்கப்புறம் 11th 12th நீங்கள் சிலபஸை வச்சு அதில் என்ன பாடம் இருக்குது அதை மட்டும் படித்தாலுமே ஓரளவுக்கு நம்மளால் எய்ம் பண்ண முடியும். ஆனால் நம்ம இதிலையே பாதியை படிக்கிறது, பாதியை யூடியூப் வீடியோ பார்க்குறது, பாதி ஆன்லைனில் புக் வாங்கி ஆர்டர் பண்ணி படிக்கிறது, இப்படி செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக பாஸே ஆக முடியாதுங்க. அடுத்தது நம்ம எக்ஸாமு இப்போ ஒரு இந்த வருஷத்தில் இந்த மாதம் எக்ஸாம் வருதுன்னா
நம்ம அந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. நம்ம வந்து டிஎன்பிசியில் வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மைண்டு வந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக இருக்கணும். டெய்லி தூங்கும்போது வந்து அந்த கனவு நமக்கு இருக்கணுங்க. இருந்தால் தான் நம்மளால் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். சில பேர் வீடியோ போடுவாங்க, நான் ஒரு வாரத்தில் படித்து நான் வேலைக்கு போயிட்டேன், 3 மாதத்தில் படித்து வேலைக்கு போயிட்டேன், 2 மாதத்தில் படித்து வேலைக்கு போயிட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு சிலரால் முடியும். நம்மளால் சாதாரண வேலை பார்க்குறவங்களால அந்த இதை நம்ம கம்பல்சரியாக பண்ணவே முடியாது. நீங்கள் ஆர்டர் போட்டு படிங்க. 6th இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இந்த நாள் படிக்கிறேன், அடுத்து 7th 8th 9th 10th எக்ஸாம் எப்போயாவது வந்துட்டு போட்டோம். எக்ஸாமை பற்றி நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்ம கடமையை நம்ம செய்கிறோமா, நம்ம வந்து படிக்கிறோமா, அதை மட்டும்தான் நமக்குள்ளே மனசாட்சி, நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், என்றைக்கா ஒரு நாள் வேலைக்கு போயாகணும், அந்த மாதிரி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போவீங்க. இதில் எந்த மாற்றமே கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று வந்து நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கொஸ்டின் 12 வருஷம் கொஸ்டின் எடுத்து நீங்கள் படிங்க, அதுலேருந்து ஒரு பாதி கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு சும்மா ஒரு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ டிஎன்பிசியில் கொஸ்டினே எடுக்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் அந்த பழைய கொஸ்டின் எல்லாமே படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாதமெல்லாம் உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த கொஸ்டின் பூராமே நம்ம புக்கில் இருந்தாங்க, அது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தாலே அந்த இதை நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கை கரெக்டாக எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிட்டிங்கன்னா பழைய கொஸ்டின் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இதில் இருக்க கொஸ்டின் தான் அதிலே இருக்க போகுது. நீங்கள் அதை வந்து ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை படித்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கு எதுக்கு டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்த மாதிரிலாம் கொஸ்டினே இப்போ டிஎன்பிசியில் எடுக்கவே மாட்டாங்க. நல்லா பாருங்கள், முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு பரீட்சையில் இருக்கும், அடுத்த பரீட்சையில் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. நம்ம அந்த முக்கியமான கொஸ்டின் இருக்குது, இதே கொஸ்டின் அடுத்த பரீட்சையில் வரணும்னு நினைப்போம். அது கண்டிப்பாக அப்படி எடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ இந்த போன குரூப் 1 எக்ஸாம் நடந்ததுலையே அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் பூராமே பாராகிராஃபில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கொஸ்டின் வந்து ஒளிஞ்சிருக்கு. அது யார் கண்ணுக்கும் அது படாது. அந்த படாத கொஸ்டினை அவங்க எடுத்தால் மட்டுமே தான் நம்மளை வந்து அந்த கரெக்டான கட்டாப்பு கொண்டு போக முடியும்ன்ட்டு பாராகிராஃபில் தான் எல்லாமே ஒளிச்சு அந்த கொஸ்டினை ஒளிஞ்சு இருக்கிறத அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் கம்பல்சரியாக நீங்கள் இந்த முக்கியமான கொஸ்டின் இது வரும் அது வரும்னு இந்த அண்டர்லைன் பண்ணி படிக்கிறத தயவுசெய்து விட்டுருங்க. ஒரு 10 பாடம் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பாடம் படித்தாலும் அந்த அட்டை டு அட்டை அந்த பாராகிராஃபில் இதுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்தே ஆகணுங்க. அதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் போகணும். அது வரைக்கும் தயவுசெய்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. சின்ன நம்ம என்ன தவறு பண்ணுறோம்னு நம்மளுக்குள்ளே நினச்சி பார்த்தா தான் அடுத்த வந்து அந்த தவறை வந்து நம்மளால் திருத்திக்கிற முடியும். இல்லைன்னா நம்ம அந்த பரீட்சையில் வட்டம் பரீட்சை எழுதுவோம், ஆனால் நம்மளால் பாஸ் பண்ணவே முடியாது. சில தவறுகளை வந்து நம்ம யோசித்து பார்த்து நம்ம இந்த தவறு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து அந்த தவறை திருத்தினா மட்டும்தான் நம்மளால் ஒரு அரசு அதிகாரியாக ஆக முடியும். கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு நேரம் இருக்கும்போது மற்ற மெட்டீரியலை படிங்க. ஆனால் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவே கூடாது. அதில் ஒரு மாதிரியாக கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு மாதிரியாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தயவுசெய்து யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஸ்கூல் புக்கை கம்பல்சரியாக நீங்கள் படிச்சுட்டு மற்ற மெட்டீரியலுக்கு போங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் ஒரு அரசு அதிகாரம்னு கனவுல நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஆவீங்க. இந்த தவறுகளை இனிமேல் தயவுசெய்து செய்யாதீங்க. வாழ்த்துக்கள்.